டேய் அங்க பாருடா, புதுசா வந்த தேவி ஏதோ ஒன்று யோசனை பண்ணிட்டு இருக்காடா. என்ன பண்றது? தப்பிக்க போறத பத்தி தாண்டா யோசிச்சுட்டு இருப்பா. வா என்னன்னு கேட்கலாம். வா தேவி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, நான் வயிறு வலி வந்த மாதிரி நடிக்கிறேன். அவங்க உடனே டாக்டர் கூப்பிடுவாங்க. டாக்டர் வருவாரு. நான் டாக்டர் கிட்ட இங்க நடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி துர்காமா கிட்ட சொல்றேன். துர்காமா வந்து என்ன உங்களெல்லாம் காப்பாத்தி இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிருவாங்க. சூப்பர் தேவி. அப்ப வயிற்று வலி வந்த மாதிரி நடி. ஓகே. ஓகே சரி, ஆரம்பி. ஐயோ அம்மா, வயிறு வலி. யாராச்சும் வாங்க, வாங்க. யாராச்சும் வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க. வயிறு வலிக்குது. ஏய் என்னாச்சு? எல்லாம் தள்ளி போங்க, போங்க, போ, அப்படி தள்ளி போ. ஐயோ வயிறு வலிக்குதா? ஐயோ என்னாச்சு? வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, வலி தாங்க முடியல. என்னாச்சு? என்னவா? வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? தெரியல முதலாளி, புதுசா வந்து உருப்படிதான் வயித்தை புடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. நான் பாரு. நைட்டு சாப்பிட்டது ஏதோ வயித்துக்கு ஒத்துக்கல போல, வயிற்று வலியில துடிச்சிட்டு இருக்கா. ஏய் அப்படியே விட்டுரு, கொஞ்ச நேரம் கத்திட்டு அதுவே தூங்கிடும். முதலாளி வயிற்று வலியை சாதாரணமா நினைச்சிடாதீங்க முதலாளி. வயிற்று வலி தாங்க முடியாம செத்து போயிடுவோம் முதலாளி. அப்புறம் நம்மளுக்கு தானே பிரச்சனை. வயிறு வலிக்குது அம்மா. மெடிக்கல்ல இருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னா சரியாயிடுனா? எனக்கு என்னமோ இது மாத்திரையில சரியா ஒரு மாதிரி தெரியல. நம்ம டாக்டர் வர சொல்லலாமா? வயிறு வலிக்குது, வயிறு வலி. அப்படியா சொல்ற? டேய் மணி, அண்ணா. நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லு. சரிண்ணா. சீக்கிரம் சொல்லு. பெரிய தலைவலியா போச்சு இது கூட. வந்து சேருதுங்க பாரு எனக்கு. சீ. கொஞ்சம் பொறுத்துக்கோ, டாக்டர் வந்துருவாரு. எப்படி ஆக்டிங்? சூப்பர் தேவி. இங்க இருந்து உன்னால நாங்க எல்லாரும் வெளியில போக போறோம். நன்றி தேவி. அவர்தானே? அதோ வராரு. ஆமா. அவர்தான். சீக்கிரம் வாங்க. நிறுத்துங்க சார். டாக்டர் வாங்க டாக்டர். வாங்க வாங்க டாக்டர். வயிற்று வலின்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா வயிற்று வலிக்காரங்க மாதிரி தெரியலையே. எங்களுக்கு வயிற்று வலி இல்ல டாக்டர், புதுசா வந்த புள்ளைக்கு தான் வயிற்று வலி. அப்படியா? ஆமா வாங்க. குழந்தை உள்ள இருக்கா? ஆமா ஃபோன்லயே டாக்டர், விவரமா வாங்க. சொல்லலாம்ல? போங்க. வாங்க வாங்க டாக்டர், கொஞ்சம் நின்னு பாருங்க. ரொம்ப நேரமா வயிற்று வலின்னு துடிச்சிட்டு இருக்கா. பாக்குறேன் பாருங்க. பாப்பா என்னாச்சுமா? டேய் கத்தாதீங்கடா. பாக்குறேன். அம்மா வயிறு இரு பாப்பா கொஞ்சம் பொறுமையா இரு பாப்பா. வயிறு வலிக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் தான், வயிறு வலிக்குது. வயிறு வலிலாம் சரியா போயிடும். டாக்டர், ஊசி எங்க போடுவீங்க? கையில தானே? கையில போட முடியாதுமா, பின்னாடி இடுப்புல தான் போட முடியும். இவங்க முன்னாடி எனக்கு அங்க ஊசிய போட்டா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் டாக்டர். தனியா கூட்டிட்டு போய் போடுங்க. சரிம்மா, பாத்து எந்திரிமா. பாத்து மா. ரூம் எங்க இருக்கு? இதோ அங்க இருக்கு இந்த டாக்டர். பக்கமா? அங்க இருக்கு. வாமா. வயிறு வலிக்குது. அம்மா வயிறு வலிக்குது. ஏய் இப்படி வா ஒரு நிமிஷம். தேவி அவங்க அம்மா போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொன்னால, அதனாலதான் தேவி இவ்வளோ அறிவா இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. வயிறு வலிக்குது. அண்ணே, அந்த புது உருப்படி டாக்டர் கூட்டிட்டு தனியா போகுதுண்ணே. டாக்டர் கிட்ட இங்க நடக்கிறதெல்லாம் சொல்லிடுச்சுன்னா என்ன பண்றது? டேய் நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த டாக்டரே நம்ம ஆள் தான். இந்த பார், அது மட்டும் இல்லை, அந்த ஆள் டாக்டரே கிடையாதுடா, கம்பவுண்டர்ரா. ஐயோ வந்திருக்கிறது இவங்களோட ஆளுன்னு தெரியாம தேவி உண்மையை சொல்லிட போறாடா. இப்ப என்னடா பண்றது? நாம மாட்டிக்க போறோம். டாக்டர் அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு. தேவி, வந்தது டாக்டர் இல்ல, கம்பவுண்டரு. இவன் ஆளுதான். அது எனக்கு ரூம்குள்ள போனோனே தெரிஞ்சு போச்சு. எப்படி தெரிஞ்சது? அதுவா, அவர் வந்தாரா? ஹலோ. ஆமாம் சார், நான் வெளியில் வந்திருக்கேன். இப்போ வர முடியாது சார். அப்படியா?
ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். காலையில் பார்த்துக்கலாமா? இவர் டாக்டர் இல்லையா, கம்பவுண்டரா? ஒருவேளை இவர் இவங்க ஆளா இருப்பாரோ? ஓகே. பாப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னீங்க. அது ஒண்ணும் இல்ல டாக்டர் அங்கிள். இவங்க நல்லா சாப்பாடு போட மாட்டாங்க, அதனால தான் வயிறு வலி. கொஞ்சம் நல்ல சாப்பாடு போட சொல்லுங்க அங்கிள். அவ்வளோதானே? நானும் முருகனும் 10 வருஷம் பழக்கம். நான் சொன்னா அவன் கண்டிப்பாக கேட்பான். நல்ல சாப்பாடு போட சொல்கிறேன். என்ன? சரிங்க அங்கிள். திரும்பி நில்லுமா. இந்த பக்கம் நல்லா திரும்பி நில்லு. வந்தது ஒரு டாக்டர் கிடையாது, ஒரு கம்பவுண்டர். இந்த பிளான் சொதப்பிருச்சு, என்ன பண்றது? எப்படியும் தப்பிச்சிடலாம். நாளைக்கு நம்மள பிச்சை எடுக்க சிக்னலுக்கு கூட்டிட்டு போவாங்கல்ல, அங்க ஏதாவது பிளான் பண்ணி துர்காமா கிட்ட பேச வச்சிருவேன். ஓகே ஓகே தேவி. தேவி. இது யாரோட ஃபோன் நம்பரு? இது துர்காமாவோட ஃபோன் நம்பர். சூப்பர். ஐயா 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 போடுங்கய்யா. ஐயா 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 போடுங்கய்யா. ஐயா ஐயா ஐயா. எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். அந்த நம்பர் ஃபோன் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? நல்லா சத்தமா கேட்கணும். இன்னைக்கு ஒழுங்கா கலெக்ஷன் வரல, நம்மளெல்லாம் கொன்னுடுவாம. என்ன பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் எடு. அம்மா தாயன் கத்து. அம்மா தாயே. இன்னும் கொஞ்சம் வை துர்கா. இன்னும் வைக்கட்டா? போதும் போதும். துர்கா, உள்ள போன் அடிக்குது பாரு. இத வரேன். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். யார் நீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? வலசரவாக்கம் சிக்னல்ல இருந்து பேசுறேன் மேடம். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை மேடம். சிக்னல்ல கார் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு 5 வயசு பொண்ணு ஒரு அம்மாவோட பிச்சை கேட்டுச்சு. நானும் தட்டில் பணம் போட்டேன். போகும்போது அந்த சின்ன குழந்தை கூட இருந்த அம்மாவுக்கு தெரியாம காருக்குள்ள இருந்த என் மேல ஒரு பேப்பரை வீசிட்டு போச்சு. அந்த பேப்பர்ல ஒரு செல்போன் நம்பரு அடுப்புக்கறி துண்டால எழுதி இருந்துச்சு. அந்த சின்ன பாப்பா போகும்போது சைகையால பேப்பர்ல இருந்த நம்பருக்கு ஃபோன் பண்ண சொல்லுச்சு. எனக்கு என்னதுன்னு புரியல மேடம். அதான் இந்த நம்பருக்கு கால் பண்ணேன். ஆமா மேடம், நீங்க யார் மேடம்? எங்க இருந்து பேசுறீங்க? நான் இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். ஆமா, நீங்க எந்த சிக்னல் சொன்னீங்க? வலசரவாக்க சிக்னல் மேடம். சரி, ஓகே. 4-5 வயசு சின்ன பாப்பா எதுக்காக என்னோட ஃபோன் நம்பரை கொடுத்து ஜாடையில இந்த ஆள ஃபோன் பண்ண சொல்லணும்? யாரா இருக்கும்? என் நம்பர் எப்படி அந்த பாப்பாவுக்கு தெரியும்? இன்னொன்னு வைக்கவா? போதும். சூர்யா. தேவிமா, ரெடி ஆயிட்டீங்களா? சரி வாங்க, நான் உங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுடுறேன். தேவையில்ல, நான் சூர்யா கூட போறேன். தேவி, நீ எப்பவுமே துர்காவை தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட சொல்லுவ. இப்பதுக்கு வேண்டான்னு சொல்ற? ஏய், இதுக்கெல்லாம் போய் குழந்தைகிட்ட காரணம் கேட்டுட்டு இருப்பியா? அதானே, குழந்தைக்கு மாப்பிள்ள கூட போலான்னு தோணி இருக்கும், அதனால வேண்டான்னு சொல்லுது. போகட்டுமே, எதுக்கு கம்பல் பண்றீங்க?
சரிடா செல்லம், நானே உன்னை ட்ராப் பண்றேன். அப்பா மேல போய் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். கரெக்டா மாப்ள. தேவிமா இந்தா. போலாமா? பை. கொஞ்சம் சீக்கிரமா போங்க. முதலாளி சொல்லுங்க முதலாளி. ஏய் எந்த ஏரியால இருக்கிற? வலசரவாக்கம் சிக்னல்ல இருக்கும் முதலாளி. ஏய் ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் கலெக்ஷன் பண்ணுப்ப? அப்புறம் மொத்தமா மாட்டிப்பான். சுத்தமா கலெக்ஷனே ஆகாது. எல்லாரையும் கூட்டு முதல்ல இடத்த மாத்து. சரிங்க முதலாளி, இப்ப மாத்திடுறேன். ஏய் இங்க கலெக்ஷன் பண்ணது போதும், வா அடுத்த சிக்னல் போலாம். வா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே நின்றுட்டு போலாமே. ஏய் இல்ல இல்ல, இங்க ரொம்ப நேரம் சிக்னல் நின்றாச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, கலெக்ஷன் வராது. நீ வா போலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போலாமே. முதலாளிக்கு தெரிஞ்சா திட்டுவாரு, நீ வா. டேய் வாடா. அண்ணே நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேண்ணே. அங்கதான் நிக்கிறேன். ஆமா. இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். இங்க 4-5 வயசுல ஒரு சின்ன குழந்தை பிச்சை எடுக்கிறத பாத்தீங்களா? இல்ல மேடம், பார்க்கல மேடம். சரி சார், நான் வரேன் அங்க. ஏய் யார் இந்த குழந்தை? ஏன் குழந்தை தான் மேடம். பாப்பா, நீ என் நம்பரை யார் கார்லயாவது வீசினியா? நான் எதுவும் வீசல. இப்பதான் மேடம் என் குழந்தை வெளியில கூட்டிட்டு வந்தேன். ஹலோ மேடம். ஹலோ, வலசரவாக்கம் சிக்னல் தானே? ஆமா மேடம். ஒரு சின்ன பொண்ணு உங்க கார்க்குள்ள என் நம்பரை எழுதி போட்டான்னு சொன்னீங்களே. ஆமா மேடம். ஒரு குட்டி பொண்ணு தான் உங்க ஃபோன் நம்பர் எழுதின பேப்பரை என் மேல தூக்கி போட்டு ஃபோன் பண்ண சொல்லி சைகை காட்டுச்சு. அப்புறம் மேடம் அந்த பொண்ணு கூட ஒரு அம்மா இருந்தாங்க. மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது மேடம். சரி சரி, டீட்டெயில்ஸ் கேட்க தான் ஃபோன் பண்ணேன். தேவைப்பட்டா நான் மறுபடியும் கால் பண்றேன். ஓகே மேடம். சாந்தி வா. ஓகே மேடம். சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். வண்டி எடுங்க. நீங்க சொன்ன இடத்துக்கு பார்ட்டி போலாம் போலாம். ஓகே சார், ஓகே ஓகே. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர் மேடம் பார்க்கணும். என்ன விஷயமா பார்க்கணும்? சாந்தி மேடம், அவங்கள உள்ள கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம், நீங்க வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மிஸ். உட்காருங்க. தேங்க் யூ. நீங்க போங்க. சொல்லுங்க மிஸ், என்ன ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க? வீட்ல இல்ல ஸ்கூல்ல போற வர வழியில ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தேவி விஷயமா தான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். தேவி விஷயமா? அவ விஷயமா என்ன பேசணும்? 2 நாளாவே தேவியோட ஆக்டிவிட்டி சுத்தமா வேற மாதிரி இருக்கு. மேம் எனக்கு புரியல. வேற மாதிரினா எப்படி? தேவி ரொம்ப பிரில்லியன்ட். எல்லா சப்ஜெக்டையும் ரொம்ப நல்லா படிப்பா. கொடுக்குற ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வருவா. ஆனா 2 டேஸாவே தேவி ஹோம்ஒர்க்கே பண்ணிட்டு வர்றதில்ல. கேட்டா ஏதேதோ காரணம் சொல்றா. இல்லையே, அவ வீட்ல படிச்சுட்டு எழுதிட்டு தானே இருந்தா. இல்ல மேடம், 2 நாளா கிளாஸ்ல தேவி புக் எடுத்து படிக்க சொன்னா அவளுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பேந்த முழிச்சுக்கிட்டு நிக்கிறா.
போர்டில் எழுத சொன்னா கூட ஏபிசிடி 1 2 3 கூட அவளுக்கு சரியா எழுத வரல. என்ன மேடம் சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. தேவியோட இந்த மாற்றத்தை என்னால கூட நம்ப முடியல மேடம். என்னாச்சு தேவிக்கு? வீட்ல எப்படி இருக்கா? நீங்க அவளை கவனிக்கிறீங்களா இல்லையா? அவ வீட்ல சரியாதான் இருக்கா. ஸ்கூல்ல தேவி கிட்ட பெரிய சேஞ்சஸ் தெரியுது. அதான் அவ வீட்ல எப்படி இருக்கா, உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா, அதெல்லாம் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்படிலாம் ஒன்னும் இல்லையே. வீட்ல அவ நல்லாதான் இருக்கா. வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லையே. சரி மிஸ், நான் பாத்துக்கிறேன். நீங்க இவ்ளோ தூரம் தேடி வந்து தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேவி ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு. அவளோட இந்த திடீர் மாற்றம் எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது மேடம். அது மட்டும் இல்ல, என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. அதான் உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு, தேவிய பத்தி சொல்லிட்டு போலான்னு வந்தேன் மேடம். நான் வரேன் மேடம். தேங்க்யூ. சிஸ்டர் என்ன அப்படி யோசிக்கிறாங்க? இது வரைக்கும் அந்த துர்காவுக்கு டவுட் வரல. அவளுக்கு டவுட் வரதுக்குள்ள அவ சாப்டரை முடிச்சாகணும். ஹாசினி, தேவி ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? இன்னும் வரல பெரியமா. ஆனா துர்கா வந்தாச்சே. அப்போ தேவியை கூட்டிகிட்டு வரதுக்கு துர்கா ஸ்கூலுக்கு போகலையா? தேவிதான் இப்பெல்லாம் சூரிய மாமாவோட தான் ஸ்கூலுக்கு போறா வரா. துர்காவோட முன்ன மாதிரி அவ ஒட்டுறதே இல்ல பெரியமா. ஆமா ஹாசினி, நான் கூட அதை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். தேவி கிட்ட இப்ப கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பெரியமா, துர்கா வரா. தேவியை பத்தி எதுவும் பேச வேண்டாம், அவளுக்கு மனசுக்கு சங்கடமாயிடும். நானே உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சு நீயே சொல்லிட்ட. ஏய், என்ன ஹாசினி? துர்கா ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல துர்கா. உனக்கு காஃபி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல ஹாசினி, இப்ப எதுவும் வேணாம். தேவி வந்துடட்டும், நான் அப்புறமா பாத்துக்கிறேன். தேவிமா பாத்து. தேவி வந்தாச்சு. தேவிமா நில்லு. நீ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? ஏம்மா இப்படி கேக்குறீங்க? நான் எப்பவும் போலதான் படிக்கிறேன். இல்ல, உன்கிட்ட நிறைய மாற்றம் இருக்குன்னு உங்க மிஸ் சொல்றாங்க. துர்கா என்ன சொல்ற? ஆமாமா, கிளாஸ்ல படிக்க சொன்னா படிக்காம அப்படியே முழிச்சிட்டு இருக்காளாமா. போர்ட்ல எழுத சொன்னா 1 2 3 கூட எழுத தெரியாம இருந்திருக்கா. வீட்ல படிக்கிறாளா இல்லையான்னு ஸ்டேஷன் வரைக்கும் வந்து மிஸ் கேட்டுட்டு போறாங்க. ஏய், குழந்தைன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். ஏதோ அக்யூஸ்ட விசாரிக்கிற மாதிரி குழந்தைய விசாரிச்சுட்டு இருக்கற? இல்லங்க, அங்க வந்து மிஸ் என்கிட்ட ஃபீல் பண்ணாங்க. சும்மா அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காத. உன் வேலையை மட்டும் நீ பாரு. தேவி, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிற? சாரிம்மா, படிக்கிறதெல்லாம் மறந்து மறந்து போகுது. சரி, நீ ஒண்ணு கவலைப்படாத. அம்மா உனக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கறேன். நீ போய் யூனிஃபார்மை மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறேன். சாப்பிட்டுட்டே படிக்கலாம். சரிம்மா. போ. என்ன இது ஒண்ணுமே புரியல. தேவிமா, உங்களுக்காக ஹார்லிக்ஸும் ஸ்நாக்ஸும் எடுத்துட்டு வந்திருக்கேன். இவளோட பின் முதுகுல மச்சம் இருக்குமே, இப்ப மச்சத்தையே காணுமே. முதுகுல இருக்கிற மச்சம் எப்படி மறைஞ்சு போகும்? ஒரே குழப்பமா இருக்கு.
குட் நைட். ஏய் ஏய், என்ன தூக்கம் வரலையா? லைட் ஆஃப் பண்ணும், சீக்கிரம் படு.